வெல்கம் டு டே மை டே சேனல். டே மை டே சேனலில் இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு நாயை வச்சு நான் என்னோடய வாழ்க்கை எப்படி அதை ஒரு விஷயத்தை படித்தேங்கிறது, அதாவது ஒரு பாடம் எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறது சொல்ல போகிறேன். ஒரு நாள் நான் டியூட்டிக்கு போகிற வழியில், வழக்கமாகவே நான் டியூட்டிக்கு போகிற வழியில் ஒரு வீடு இருக்குது, நல்ல பெரிய வீடு. அந்த வீட்டில் ஒரு நாய் வளர்க்காங்க. அந்த நாய் வந்து அவங்க வீட்டில் பெரிய கேட்டு, அந்த கேட்டு உள்ள நாய் கேட்டு பக்கத்தில் கட்டியிருக்காங்க போல். அந்த நாய் வந்து அந்த கேட்டோட ஒரு சின்ன டிசைன், அதாவது ஒரு சின்ன கார்னரில் அந்த ஓட்டை வழியாக முகத்தை மட்டும் வெளியே விட்டு வெளியே வரவங்க போகிறவங்கள பார்த்துட்ருக்கோம். அப்போ அது குலைக்கும். அது வந்து அந்த கேட்டு பக்கம் அவங்க கட்டி போட்டிருந்தாங்கன்னா குலைக்கும், உள்ளே அந்த வேறு எங்கேயோ கட்டி போட்டிருந்தா குலைக்காது. அப்போ இதை நான் கொஞ்ச நாளாக பார்த்துட்ருக்கேன். அப்போ அந்த நாய் வந்து வெளியே வரவங்க போகிறவங்க எல்லாரையுமே குலைக்குது. எனக்கு முன்னாடி நடந்து போகிறவங்க, பின்னாடி நடந்து போகிறவங்க, வரவங்க போகிறவங்க எல்லாரையும் குலைக்குது. அப்போ நம்ம அந்த வீட்டு சைடாக நடந்து போகும்போது அந்த இது குலைக்கும் போது என்ன செய்வோம், அந்த சைடாக நடந்து போவாங்க, கொஞ்சம் தள்ளி அந்த மாதிரி நடந்து போகிறோம். அப்போ நடந்து போகும்போது அந்த வீட்டில் இருந்து ஒரு 2 வீடு தள்ளி இன்னொரு வீட்டில் நாய் இருக்குது. அந்த நாய் அவங்க வீட்டு முற்றத்துலேயே படுத்துருக்கு. அப்போ அந்த அக்கா அந்த வாசலில் உட்காந்துருப்பாங்க. அவங்க வீட்டில் ஒரு ஆடு இருக்குது, 2-3 ஆடு இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு அடுப்பு வச்சு சமைப்பாங்க, கஞ்சி காய்ச்சுவாங்க. அந்த நாய் அதில் பக்கத்தில் இருக்குது. அது யாரையுமே வந்து இது வரைக்கும் பார்த்து குலைச்சதில்லை, என்னை பார்த்து குலைச்சதில்லை. அப்போ இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இந்த நாய் வந்து, நான் நைட் டியூட்டிக்கு போகும்போது நான் ஒரு பேக் வச்சுருக்கேன், அப்புறம் சாப்பாடு பை கையில் வச்சுருக்கேன், ஒரு கொடை வச்சுருக்கேன். இப்போ போயிட்டுருக்கும்போது அந்த லைட் வெளிச்சத்தில் அந்த நாய் இது வரைக்கும் என்னை பார்த்து குலைச்சதே இல்லை, அன்றைக்கி என்னை பார்த்து குலைக்குது. குலைச்சதோ பக்கத்தில் இருந்த நாய், சும்மா படுத்திருந்த நாய் எல்லாமே பார்த்து குலைக்குது. அப்போ அந்த அக்கா உடனே வந்து அதுக்கு பேர் வச்சுருப்பாங்கள்ல, அதை வச்சு சொன்னோன்னே செட்டில் ஆகிட்டு, அது அமைதியானோடனே மற்ற நாயெல்லாம் சும்மா இருந்துச்சோன்னா எல்லாமே அமைதியாகி அப்படி அங்கங்கே படுத்துட்டு. அப்போ அந்த அக்கா பேச்சுக்கு அந்த நாய் கீழ்ப்படியுது. சரியா? அப்போ சரின்ட்டு விட்டாச்சு. அப்போ ஒரு 2 நாள் கழித்து இது வழியில் நான் காலையில் போயிட்டு இருக்கும்போது அந்த பெரிய வீட்டில் உள்ள பையன் அந்த நாயை பிடிச்சிட்டு வரான். அப்போ அந்த நாயை பிடிச்சிட்டு வரும்போது அவன் என்ன பண்ணுறான், சங்கிலி போட்டு பிடிச்சிருக்கான். நாய் ஓடுது. இவங்க 2 பேரும் அங்கேருந்து ஓடி வராங்க. முன்னாடி நாய் ஓடி வருது, பின்னாடி இந்த பையன் நாயை பிடிச்சிட்டே ஓடி வரான். அப்போ அந்த நாய் ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தோடனே அதுவாகவே நிற்குது, நின்று என்னத்தையோ தோண்டுது, திருப்பி அது ஓடுறான், இழுத்துக்கிட்டே ஓடுது அவன் வந்து அது ஜாலியாக என்ஜாய் பண்ணுறான், ஓடுது. அப்போது இந்த விஷயம் 2 பேருமே அன்பு காட்டுறாங்க. ஒருத்தவங்க கட்டி போட்டு அன்பு காட்டுறாங்க, ஒருத்தவங்க ஃப்ரீயாக விட்டு அன்பு காட்டுறாங்க. ஆனால் ஃப்ரீயாக விட்டு அன்பு காட்டுறவங்க பாசம் மட்டும்தான் எடுபடுது. கட்டி போட்டு அன்பு காட்டுறவங்க வந்து அந்த கட்டிலேருந்து அவிழ்த்த பிறகு இவங்ககிட்ட விடுபடுறதுக்கு தான் வழி தேடுறாங்களே தவிர அப்போ அவங்களோட அன்பு பெருசாக தெரியலை. ஏன்னா அவன் அவுத்து விட்ட பிறகு நாய் போகிற போக்கில் தான் இவன் போக வேண்டியிருக்கு. இதே இந்த அம்மா வீட்டில் வளர்க்குற நாய், இந்த அம்மா எங்கே போகிறாங்களோ அவங்க பின்னாடி தான் நாய் போகும். கரெக்டாக? இதில் இருந்து என்ன தெரியுது, எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, யாருக்கும் கொடுக்குற அன்பு வந்து ஒரு அடிமைத்தனம் இல்லாமல் ஃப்ரீயாக விடணும். அது வந்து பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, ஒரு யாராக இருந்தாலும் நம்ம அதிகாரம் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து அன்பை பெறலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் இல்லைங்க. அதனால் அதிகாரம் பண்ணாமல் முழுமையான அன்பை நம்ம கொடுப்போம். இருக்கிறது கொஞ்ச காலம், அதில் ஒரு போட்டி பொறாமை, அதிகாரம், ஆணவம், அடிமைத்தனம், இது எல்லாமே வேண்டாமே. எவ்வளவோ விஷயங்கள் பார்க்குறோம். இன்றைக்கி இருக்கிற மனுஷங்க நாளைக்கு இருக்கிறதில்ல. அதனால் அடிமைத்தனம் இல்லாத அன்பை எல்லாருக்கும் கொடுப்போம். இதுதான் நான் படித்ததுங்க. நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டது. ஓகே மக்களே, பாய்.